ஹாய். ஹாய். ஷோ எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஐ லவ் இட். நிச்சயமாவே சொல்றேன். யூ வில் பிகம் ஹியூஜ். தேங்க்யூ. அது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த ஃபீல்டில் ஸ்டார்டிங்கில் அவனை நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கா. வெரி சப்போர்ட்டிவ். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்? கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிலாம் யாரும் இல்லை. அப்படியா? நம்ப முடியலையே. எனக்கு மட்டும் ஆசையாக என்ன சிங்கிள்னு சொல்கிறதுக்கு. நான் லவ் பண்ணுவேன், அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் தெரில. இப்போ யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? தெரில. என்னங்க எது கேட்டாலும் தெரியலன்றீங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு லைஃப் அட்வைஸ் தரேன். இந்த லவ், மேரேஜ், கமிட்மெண்ட் இதுலலாம் போய் மாட்டிக்காம நீங்கள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். ஓகே டாக்டர். லைஃப்பில் ரொம்ப அடிப்பட்ட மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் கமிட்டடா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. உங்க அம்மா எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க? புரியல. நீ கால் எடுக்கலன்னு உங்க அம்மா எனக்கு கால் பண்றாங்க. இதான் லாஸ்ட் டைம். உன் வீட்ல இருந்து இனிமே யாரும் எனக்கு கால் பண்ணக்கூடாது. ஹலோ சார், இருங்க. எங்க அம்மா அவங்க பொண்ணு ஃபோன் எடுக்கலன்னு எவனோ ரோட்ல போறவனுக்கு கால் பண்ணல. அவங்க பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓ, ஹஸ்பண்டா? நான் தான் உன் ஹஸ்பண்ட். உனக்கு ஞாபகம்லாம் இருக்கா? சாரி சார், நீங்க என்ன ஒய்ஃப்னு மறந்தா மாதிரி நானும் இனி உங்களை ஹஸ்பண்ட்னு மறந்துடுறேன். ஓகேயா? இப்போ என்ன, எங்க அம்மா உங்களுக்கு கால் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே? இனி பண்ண மாட்டாங்க. போதுமா சார்? கெட்ட விஷயத்த மறக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இனிமே நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறது மறக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். தேங்க்யூ. எதுக்கு? மேம் கிட்ட என்ன பற்றி சொல்லாமல் இருந்ததுக்கு. சொல்லலாம் தான் நினச்சேன், பட் ஒரு விஷயம் தடுத்துருச்சு. சினிமா தான் என்னோட லைஃப். சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம அதை உணர்வுபூர்வமாக ரசித்து நேசித்து அதை ஒரு உயிராக பார்க்குற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நீ சினிமா மேலே ஒரு எமோஷன் வச்சுருக்க. ஸோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதான் சொல்லுங்க. Meriba Paneer Soda. I trust Meriba.